கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரலோகத்தின் திறவுகோல். மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் இயேசு. அருமையானவர்களே, நம்முடைய பரலோக தரிசனம் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். நம்முடைய வாழ்வின் முறைகளில் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா, மற்றவர்களுக்கு நாம் எவ்விதமாக உதவுகிறோம், எதிர்பார்ப்பின்றி நாம் செய்கிறோம், ஊழிய பாதையில் ஆண்டவருடைய அழைப்பை பெற்று நம்முடைய வாழ்வின் ஓட்டங்களில் அதை நிறைவேற்றும் போது நம்முடைய கட்டப்பட்ட மனிதர்கள் நம்முடைய சமூகத்தில் வந்து அவருடைய பிரச்சனைகளை சொல்லும் போது உதாசீனப்படுத்தாமல் அவருடைய கட்டுக்கள், அவருடைய மனவேதனைகளை மாற்றும்படியாக நாம் முயற்சி செய்தால் பரலோகம் நமக்காக திறக்கப்படும். வேதம் என்ன சொல்லுகிறது? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் உங்களுக்காக எப்போதும் திறக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஒன்றே செய்ய வேண்டாம். இந்த பூலோகத்தில் நாம் எதை செய்கிறோமோ அதை பரலோகத்திலும் என் தேவன் நினைப்பூட்டி நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு செய்தால் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் உங்களுக்காக என்று திறக்கப்படும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.